ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எங்கள் அம்மா வந்து தேங்காய் மட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:45. சமையலுக்கு வாங்கி கொடுத்து இருக்காங்க. பெரியம்மா வருங்க, பிரதர் கூட ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. பிரதர் கூட பெரியம்மா ஃப்ரெண்டு பிரதர் ஆளாவதுனா குளிட்டி வருங்க. இதுதான் ஜாக்குன்ட்டு பெரியம்மா வரும். தலகாணி உரைக்கு பதிலாக அரிசி சிப்ப சாப்பிட்டு அதை போட்டு வச்சுருக்காங்க. போடுற சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ வந்து வெள்ளை சாப்பாடு வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ரசம், அதுக்கப்புறமா இங்கே வந்து முட்டைக்கோஸ் வெந்துட்டுருக்குது. அதுக்கு தான் தேங்காய் போடுறதுக்காக தேங்காய் மட்டை வாங்க சொன்னாங்க. எங்கள் அம்மா மட்டை வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நைட்டு உணவு. ரசம், காய், சாப்பாடு. சுகா ஸ்கூல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் விளையாடுறதுக்கு போய் இன்னைக்கு அதிசயம் உலக அதிசயத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. டீ வச்சு இப்போ குடித்தோம். சமையல் ஓ ஆமாம். என்ன விசையாக தான் வச்சுருக்குது. இதுக்குமா விசைய வைக்க முடியாது. எங்கள் பெரியம்மா வீடு வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து வீட்டை கலைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சது வச்ச மாதிரி இருக்குங்களா, அதனால் அப்படியே தான் இருக்குது. பெரியம்மா வரும். இப்போ வந்து சுகாஸ் விளையாடுறதுக்கு இந்த சேர் எடுத்ததுக்கே திட்டினாங்க. திட்டிட்டு மறுபடியும் அதே இடத்துல விட்டாங்க. அதனால் வீட்டில் கலைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் அப்படி தான் இருக்கும். இவங்களும் நீட்டாக வச்சுருக்குறாங்க. நான் தப்பு சொல்லலை. நீட்டாக தான் எப்பவுமே நான் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வச்சுருக்குறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்முனுக்குறாங்க. நம்மலாம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் எடுத்து எங்கெங்கேயும் வீசு. நைட் நேரம் எப்படிங்க ஓகே, நாங்கள் சாப்பிட்டு தூங்க போகிறோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, குட் நைட்.